உக்கிர வடிவமாக காட்சியளித்த அம்மனை சாந்த சொரூபமாக மாற்றிய ஆதிசங்கராச்சாரியார் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவரது பிறந்த நாளான இன்று, அதாவது ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி அன்று அவரை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள். ஆதிசங்கரர் மெய்ஞான குருவாக விளங்குபவர். இந்து சமயத்தின் முக்கிய நூல்கள் மற்றும் விளக்கங்களை உலகிற்கு அருளியவர். இந்து சமயம் ஒன்று பட வேண்டும் என்பதற்காக ஓயாத சமய பணி ஆற்றியவர் ஆதிசங்கரர். ஏராளமானவர்களை தனது சீடராக ஏற்று இந்து மத வழிபாட்டிற்கென வழிமுறைகள், பூஜை விதிகள் ஆகியவற்றை ஏற்படுத்தியவர் ஆதிசங்கரரே. கேரளாவில் அவதரித்த இவர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நடந்தே சென்று சமய பணியாற்றியவர். காஞ்சி மகாபெரியவா மட்டுமின்றி ஏராளமான ஆச்சாரியர்கள் உருவாவதற்கு காரணமாக சங்கர மடத்தை நிறுவியர் ஆதிசங்கரர். ஒரு காலத்தில் தெய்வங்களுக்கு உயிர்களை பலி கொடுக்கும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. இதனால் தெய்வங்கள் அனைத்தும் உக்கிர வடிவமாக காட்சியளித்தன. ஆதிசங்கரர் ஊர் ஊராக ஆலயமாக சென்று தெய்வங்களை சாந்தப்படுத்தி அவர்களின் சாந்த வடிவத்தில் தெய்வங்களை மக்கள் தரிசிக்க வழிவகுத்தவர் ஆதிசங்கரர். திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, காஞ்சி காமாட்சி, கொல்லூர் மூகாம்பிகை, மதுரை மீனாட்சி உள்ளிட்ட பல இடங்களில் ஸ்ரீ சக்கரங்களை நிறுவி அன்னையின் எழில்முகத்தை, கருணையே வடிவமான தோற்றத்தை இன்றும் கண்டு தரிசிக்க வழி செய்தவர். திருவானைக்காவலில் உக்கிர ரூபமாக இருந்த அகிலாண்டேஸ்வரியை சாந்தப்படுத்த சென்ற ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரங்கள் தயார் செய்யப்பட்ட போதும் காவிரி பொங்கி வந்ததால் அவரால் அதை பிரதிஷ்டை செய்ய முடியவில்லை. இருந்தும் ஸ்ரீ சக்கரங்களை தாடகங்களாக, அதாவது கம்மலாக மாற்றி அன்னையின் காதுகளில் அணிவித்தார் ஆதிசங்கரர். இந்த ஸ்ரீ சக்கரங்களை தரிசித்தாலே எல்லா நலன்களும் கிடைக்கும். இப்படி ஆதிசங்கரின் பெருமைகளையும் அற்புதங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி அன்று அருகில் உள்ள சங்கர மடம், ஆதிசங்கரர் மடங்களுக்கு சென்று வணங்கலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே ஆதிசங்கரின் படத்தை வைத்து வழிபடலாம்.